பார்ட் 2 ஆஃப் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ் May 26 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஐவ் ஆல்ரெடி அப்லோடு. நாங்கள் வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்ம வந்து நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளால் என்ன முடியாது, அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, we are just going to do ஒரு சின்ன ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் எயில்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பயங்கரமாக டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours 4 hours மேலே ஒன்றா உட்காந்து படித்தா பாடி ஹீட் ஆகி ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பிரெயினோ இல்லை மைண்டோ இல்லை வாட் எவர் யூ கால் இட், யுவர் சோல், பாடி, வாட் எவர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து ஒரு மைண்டுக்கோ பிரெயினுக்கோ சொல்லி வை, இங்கே பாரு நான் வந்து 2 மாதம் செம்மையாக படிக்க போகிறேன், நான் வந்து அப்படி தான் 8 மணி நேரம் படிப்பேன், 7 மணி நேரம் படிப்பேன், அதெல்லாம் படித்து எப்படி நான் பாஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா 3 hours 2 hours உட்காந்து படித்தேன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஐ சீன் ஸ்டூடெண்ட் பயங்கரமாக படித்தாங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருந்துட்டு எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி ஹை ஃபீவர், அதாவது நகரவே முடியாத அளவுக்கு ஃபீவர். இது ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒரு பயத்திலேயே படித்தாங்க. ஐயோ நான் முடிக்க முடியாதா, நான் படிச்சிருவேன், நான் படிக்க மாட்டேன், ஐயோ என்ன ஏது, அப்போ பேனிக் மூட்லேயே அவங்க படித்தாங்க. படிக்கும்போது என்ன ஆகும்னா, வாட் ஷீ டிட் வாஸ், she studied extensively, she did a great job, but examக்கு ஒரு 2 days முன்னாடி because of panic she was not able to write her exams because அவள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்கி போச்சு, பிகாஸ் ஆஃப் சம் அலர்ஜி ஆர் சம்திங் லைக் தட். டாக்டர் கிட்ட போய் கேட்டப்ப, இல்லை இது ஒன்றும் பெரிய நார்மல் காஸ் மாதிரி தெரில, பட் ஷீ இஸ் ரியாக்டிங் டு சம்திங் ஐ டோன்ட் நோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீவர் ஹெவி ஆகிடுச்சு. ஒரு 2-3 daysல பார்த்தா எக்ஸாம் முடிஞ்சோடனே ஃபீவர் போயிடுச்சு. நிஜமாவே எக்ஸாம் ஃபீவர் ஒன்று இருக்கானா இருக்குது. குழந்தையா இருக்கும் போது எக்ஸாம் ஃபீவர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நிஜமாவே எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் ஃபீவர் இருக்குது. அதனால யூ ஜஸ்ட் ஹேவ் டு டெல் யுவர் பாடி, யூ ஹவ் டு டெல் யுவர் மைண்ட், யூ ஹவ் டு டெல் யுவர் சோல் தட் தெர் இஸ் நத்திங் டு லூஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் மை பெஸ்ட், ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம், காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி சொல்லிவிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் உழைக்கிறது மட்டும் உழைச்சிட்டு மெயின் எக்ஸாமில் போய் எழுதிட்டு எதை பற்றியுமே வந்து கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 60 daysல என்ன முடிக்க முடியுமோ அதை விட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பெரிய ஒரு how do you call that, ஒரு பெரிய ஃபீட்டை வந்து வச்சுப்பாங்க. ஃபீட் இன் த சென்ஸ் ஒரு பெரிய டார்கெட் ஒன்று வச்சுப்பாங்க. இந்த டார்கெட் நான் எப்படியாவது முடிச்சிருவேன். ஆக்சுவலி தட்ஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். ஆனால் அந்தளவுக்கு நான் முடிச்சிருவேன், எப்படியும் முடிச்சிருவேன் கண்மூடித்தனமாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அந்த டார்கெட்டை நான் எப்படியாவது படிச்சிருவேன்னு சொல்லி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. 30-35 days போகும், அது அவங்களால பண்ண முடியாது. அப்படியே பயம் உள்ள செட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஓகேவா? அந்த 60 daysலையோ 70 daysலையோ நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்காந்து நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிப்பேன், இதெல்லாம் படிப்பேன், இவ்வளோ தூரம் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, போத் த குரூப்ஸ் ஆர் சிங்கிள் குரூப்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ஓகேவா? வரவங்க போகிறவங்க நான் எல்லாரும் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், இதை படி அதை படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2 monthsல ஒரு குரூப் அட்டன் பண்ணலாமா, 2 குரூப் அட்டன் பண்ணலாமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் பேசிக்கலி, ஓகேவா? அதனால் யூ டேக் த கால், யூ பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அது வந்து அட்வைஸ் கேட்கலாம்னா நிறைய கேட்கலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேம் சிங்கிள் குரூப் ஓகேவா, டபுள் குரூப் ஓகேவா அப்படின்னா, ஓரளவு நீங்கள் சிலபஸ் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ரிவிஷன் மட்டும்தான், சிலபஸ் எல்லாம் முடிச்சாச்சு மேம், இனிமேல் நான் MTP RTP ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும்னா நீங்கள் போத் குரூப்ஸ் எழுதலாம். இல்லை மேம் நான் எல்லாத்துக்கும் கிளாஸஸே அட்டன் பண்ணி முடிக்கல அப்படின்னா, ஐ வுட் நெவர் அட்வைஸ் டேரெக்டாக நீங்கள் போத் குரூப்ஸ் போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு குரூப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த ஒரு குரூப்பில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா RTP MTP ரிவைஸ் பண்ணுங்கள், அப்படி தான் நான் சொல்வேன், ஓகேவா? ஸோ என்ன தான் எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் மெயின் எக்ஸாம் போகிறீங்க. ஸோ யூ டேக் த கால் வெதர் யூ வாண்ட் டு கோ ஃபார் சிங்கிள் குரூப் ஆர் போத் த குரூப்ஸ்ன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு நீங்கள் மைண்ட் லெவலில் செட் பண்ணுங்கள், ஐம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம்ஸ், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் குரூப்பாக போத் குரூப்ஸ்லாம் டிசைட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு பாருங்கள். அட்டன் பண்ணலன்னா அட்லீஸ்ட் பை நவ் ஒரு குரூப் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, எந்த பேப்பர் உங்களுக்கு ரொம்ப மட்டமாக இருக்கோ அந்த 1 or 2 பேப்பர்ஸ்க்கு நீங்கள் கிளாஸஸ் லாஸ்ட் ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி முடிக்காமல் ரெக்கார்ட் கிளாஸஸையோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் யாராவது நடத்துனாங்களா, யார் வேணாலும் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கற்றுக்கோங்க, கான்செப்ஷுவலி இதான்ற அந்த கிளாரிட்டி வந்துடணும், அவ்வளோதான். அந்த கடன் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் MTP தான், ஓகே? ஸோ அதே மாதிரி படிக்கிறதுக்கான நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், பட் இது லாங் ஃபார்ம் வீடியோ அப்படிங்கிறதுனால இங்கே நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆல்ரெடி தெரியும்னா இது லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 20-30 seconds ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், படிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஓகே? 4 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆத்தர் புக் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாட் எவர் நீங்கள் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த புக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், ஃபுல் ஃப்ளெட்ஜாக சிலபஸை ஒரு தடவை கவர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு வேண்டாம்.
ஓகேவா? ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரியாணி மாதிரி. அந்த பிரியாணிக்குள்ளே இருக்க பீஸ் தான் அந்த எம்டிபி, ஆர்டிபி இதெல்லாம். ஓகே, நமக்கு என்ன வேணும்? அந்த பீஸ் தான் வேணும். அந்த பீஸ் என்ன அப்படின்னா, அந்த பீஸ் லைக் பிரியாணியில் பீஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா புக்கை பார்த்தா தெரியாது, எது பீஸ்னே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா புக்கு வந்து அவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கும், 1000 பக்கத்துக்கு இருக்கும், அதில் எது பீஸ்னே உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பீஸ் எது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ், கேஸ் சினாரியோ புக்லெட் இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகிடும்? கேஸ் சினாரியோ புக்லெட்டு, மாடல் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் இதெல்லாம் பார்க்கும்போது தான், ஓ இந்த 1000 பக்கத்துலேருந்து இந்த கொஷின்ஸ் தான் கேட்குறாங்களா? ஓ 8th சாப்டர் ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் இவ்வளோ இருந்தாலும் எஸ்ஏ 710 பெருசாக கேட்கவே இல்லை பாரு அப்படின்னு கூட உங்களுக்கு எப்போ தெரியும்? எந்தெந்த ஏரியாவை அவங்க டச் பண்ணுறாங்க ஹெவியாக, எந்தெந்த ஏரியாவிலேருந்து பெருசாக கொஷின்ஸ் வரல. அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க, மாடிஃபைட் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்களா? ஓ இப்படி சி ஆல் தீஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஆல் தீஸ் லேர்னிங்ஸ் வில் கம் ஓன்லி வென் யூ லுக் அட் யுவர் எம்டிபி, ஆர்டிபி அண்ட் ஆல் தட். ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி 4 ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1 ரிவிஷன், ஸ்டெப் நம்பர் 1 இஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஒரு தடவை ஃபுல் போர்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அவங்க எதாவது நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து நல்ல கடன்னு ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வக்குலமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர். ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் ஏன் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும், எம்டிபி போக வேண்டாமா அப்படிங்கிற ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸில் கொஸ்டினோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கும்னா சாப்டர் வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்க உடனே சாப்டருக்கான கொஷின்ஸை பார்த்துட்டு வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்காது. இல்லை மேம் என்கிட்ட சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, நான் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், இல்லை இங்கே புக்கு வாங்கி வச்சிருக்கேன், இங்கே ஸ்கேனர் வாங்கி வச்சிருக்கேன்னா வெல் அண்ட் குட், சூப்பர், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முடிச்சிடணும். அதில் தான் சி இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் ரிலேட்டடாக எப்படி ப்ரெசன்டேஷன் இருக்கணுமோ அதே மாதிரி அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டெப் நம்பர் 2 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், ஸ்டெப் நம்பர் 3 இஸ் யுவர் மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ். மாடல் டெஸ்ட் பேப்பரை பார்க்கும்போது அது கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா கேஸ் சினாரியோ புக்லெட்டுன்னு சி இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ் சினாரியோ புக்லெட்டை ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்டெப் நம்பர் 4 என்ன, புக் பேக் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டடி மெட்டீரியலில் ஒரு புக்குக்கு பின்னாடியும் சில கொஷின்ஸ் இருக்கும்ல, அந்த கொஷின்ஸை ஒரு தடவை கடன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். மேம் புக் பேக் தானே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படிக்கணும், அதை கூட நீங்கள் கடைசியாக வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்டிபி எம்டிபியில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அப்படி ஆர்டிபி எம்டிபியில் மிஸ் ஆகிருக்கிற சில விஷயங்களை தான் நம்ம புக் பேக்கில் ஏதாவது 1-2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிபி எம்டிபி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ஸாக புக் பேக்கில் என்ன பண்ணணும்னா அது எஸ்பெஷலி லாஸ்ட் சாப்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th சாப்டரில் மொத்தம் நிறைய பேஜஸ் இருக்கும், ஆனால் 30 பேஜுக்கு தான் 11th சாப்டரோட கண்டென்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஸ் சினாரியோ கொடுத்துருக்காங்க, ஒரு 10 கேஸ் சினாரியோ கொடுத்துருப்பாங்க. அந்த 10 கேஸ் சினாரியோ நீங்கள் எடுத்து படிக்கணும். எப்போ படிக்கணும்? எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் முடிச்சுட்டு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணும். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் ஒரு தடவை ஃபுல் போர்ஷன்ஸை அட்டன் பண்ணுங்க. முடிஞ்சால் அப்பயே புக் பேக் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர், பிரச்சனையே கிடையாது. அது 2 ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், அப்புறம் மாடல் டெஸ்ட் பேப்பர், அதோடு சேர்த்து கேஸ் சினாரியோ புக்லெட். கடைசி ஸ்டெப்பாக தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 5 கொஷின் பேப்பரையாவது எடுத்து நீங்கள் படிக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க, இதை தான் படிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சா? ஒரு தடவை சிலபஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்களா? முடிக்கலன்னா அதை ஃபஸ்ட்டு முடிங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து படிக்கணும். படிக்கும்போது நான் எப்போதுமே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வேன். ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் எடுக்கிறீங்க, மொத்தம் 6 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் கட் ஆஃப் வைக்கிறீங்க, இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பேப்பர் முடிச்சிடும் ஆடிட்டில் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 19 கொஷின் இல்லை 25 கொஷின் மேக்ஸிமம் இருக்கும் ஆடிட்டில். டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸு ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், 25 கொஷின்ஸையும் படிக்கணும். படித்ததோடு உங்களோட வேலை முடியாது. நீங்கள் உடனே இதை என்ன பண்ணணும்னா, அந்த கொஷின் இருக்குல்ல, அந்த கொஷின் ஃபுல்லாக ஒரு கொஷின் இருக்குது, ஒரு 5 லைன்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்றது ஒரு வரியில் ஒரு லைனில் எழுதிட்டு இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது ஒரு லைனில் எழுதிடும். இப்படி 25 கொஷின் 25 ஆன்சரையும் 2 லைன்ஸ் எழுதிடும். ஒரு லைனில் கொஷின், ஒரு லைனில் ஆன்சர், ஒரு லைனில் கொஷின், ஒரு லைனில் ஆன்சர். மேம் எப்படி மேம் நான் எழுத முடியும்? எழுதணும். இந்த கொஸ்டினுக்குனா இதைத்தான் ஆன்சர் எழுதணும், இந்த கொஸ்டினுக்குனா இந்த ஆன்சருன்றதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் உங்ககிட்ட ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து ஆர்டிபியோட 25 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியணும். கொஷின் இப்படி கேட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இது இப்படி தான் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கீவேர்ட் தான் வரும் அப்படிங்கும். ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து ஆடிட்டில் பார்க்குற வரைக்கும் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் தெரியும், ஆனால் இந்த கொஷின் தான் இந்த ஆன்சர்னே தெரியாது. ஓகேவா? 90% அந்த ட்ராப்பில் தான் நம்ம மாட்டுவோம், வேறு வழியே கிடையாது. அந்த ட்ராப்பில் நம்ம கண்டிப்பாக மாட்டுவோம். ஓகேவா? அதனால் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்த்தா தான்
நமக்கு தெரியும். இன்னொன்று சிலது ஆன்சரில் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் படிச்சு வச்சிருப்போம், சூப்பராக படிச்சு வச்சிருப்போம், பாயிண்ட்ஸ் நல்ல மனப்பாடம் படிச்சு வச்சிருப்போம். இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் தெரியாது. அந்த ட்ராப்பில் மாட்டக்கூடாதுன்றதுனால தான் டே 1லேருந்து நீங்கள் ஆர்டிபி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் நம்பர் 1 அதில் 20 கொஷின் இருக்கா, இந்த கொஷின் கேட்டால் இதான் கீவேர்ட், இந்த கொஷின் கேட்டால் இது கீவேர்ட், இந்த கொஷின் கேட்டால் இது இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி அந்த 20 கொஷனுக்கு ஒரு நோட்ஸை ரெடி பண்ணணும். இதை நான் ஏன் ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நாளை இப்போ நீங்கள் ரிவிஷனுக்குன்னு உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்குன்னு உட்காரீங்கன்னா அப்போ உட்காந்து உங்களால் அந்த 6-7 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸும் எடுத்து 1 by 1 பேராகிராஃபாக படிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த கொஷினை பார்த்துட்டு இதுக்கு இதான் ஆன்சர்னு நீங்கள் மைண்டில் சொல்லிட்டு திருப்பி ஆன்சர் பார்க்கணும், என்ன ஆன்சர் அந்த ஆன்சருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணும்போது அது ஒரு கேம் மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து டயர்ட் ஆகாது. ஓ, இந்த கொஷின் எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதான் கீவேர்டு, இந்த கீவேர்டு எக்ஸாக்டான ஆன்சரில் இருக்கா இல்லைன்னு நீங்கள் போய் செக் பண்ணும்போது யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஆமாம், எனக்கு இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர்னு தெரியுது அப்படின்றது வரும். இப்போ நீங்கள் 3 பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பண்ண வேண்டியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா காஸ்டிங் எஃப்எம், அதுக்கப்புறம் எஃப்எம்லேயே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, எஃப்எம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு ஆடிட்டு இருக்குல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஓகே, வெதர் இட் இஸ் காஸ்டிங் ஆர் இட் இஸ் எஃப்எம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆடிட், இந்த 3 பேப்பரையுமே எடுத்து அந்த 3 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே குரூப்போட தானே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு உட்காந்து நான் 2 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பராவது முடிக்கணுன்றது ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நான் படிக்க போகிறது ஏன் நான் வந்து எப்போதுமே சிலபஸ் ஃபுல்லாக படிக்காதீங்க, ஆர்டிபி படிங்கன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆர்டிபின்னு போது நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இன்னைக்கு 25 கொஷின் தான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 20 or 25 கொஷின்ஸை முடிக்கும் போது இது கொஷினாக இந்த ஆன்சர், இந்த கொஷினாக இந்த ஆன்சர்னு கட நோட் பண்ணிகிட்டே வரும். நான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்வேன், இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஆடிட்டில் நிறைய பேர் ஆடிட்டோ லாவோ நிறைய பேர் மாட்டுறது, தியரி பேப்பரில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் உட்பட நிறைய பேர் மாட்டுறது என்னென்னா, படிக்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எழுத உட்காந்து வராது. நான் என்ன சொல்கிறேன், இந்த பயத்தை போக்குறதுக்கு டே 1லேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. இப்போ இன்றைக்கி உட்காந்து நீங்கள் ஒரு 5 கொஷின் படிக்கிறீங்கன்னா, இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர்னு எழுதி வைக்கிறீங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு இன்னைக்கு ஒரு 20 கொஷின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா, இந்த 20 கொஸ்டின்லேருந்து ஒரு 40 வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதி பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி படித்த அந்த 20 கொஷின்ஸ்லேருந்து என்ன வேர்டு வந்தாலும் எழுதுங்க. அது வந்து கீவேர்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ரிஸ்க்கு, டிடக்ஷன் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு, வாட் எவர் இன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு கொஷின்லேருந்து ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை உனக்கு ஞாபகம் வருது, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி படித்த 20 கொஷின்ஸில் முன்னுக்கு பின் மாற்றி ஏதோ ஒரு வேர்டு ஞாபகம் வந்தால் கூட பரவாயில்ல. அன்றைக்கி படித்த 20 கொஷின்ஸ்லேருந்து ஆன்சர்ஸ்லேருந்து என்னென்ன வேர்டு ஞாபகம் வருது எல்லா வேர்டையும் எந்த ஒரு எக்ஸாமுக்கு எழுத போகிற மாதிரி பேனிக்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக உட்காந்து எழுதுங்க. முதல் நாள் ஒரு 20 வார்த்தை ஞாபகம் வரலாம், அடுத்த நாள் கொஞ்சமாக. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரெயினுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பயந்துடும். எனக்கு வார்த்தை ஞாபகம் இல்லைன்னு இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நாப் எடுக்கிறீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் மற்ற எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இந்த 20 கொஷினோட கீவேர்ட்ஸ் எனக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி யோசிச்சு ஞாபகம் வர ஒரு சும்மா கையில் ஒரு பென்சில் பேப்பர் எடுத்துகிட்டு அதை எழுதிட்டே வாங்க. அப்போ இன்றைக்கி 20 கொஷினில் எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த 20 கொஷினுக்கு ஒரு கொஷனுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு 20 வேர்டு எழுதிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 20 வேர்டை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், பரவாயில்ல இந்த வேர்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது பாரு, அப்போ இந்த வேர்டை நான் ஏன் ஞாபகம் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த வேர்டு ரிலேட்டடாக அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு யூ வில் பி ஏபிள் டு அனலைஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் நடக்கும். அதனால தான் எப்போதுமே என்ன சொல்கிறதுனா, படிக்கும்போது ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், கேஸ் சினாரியோ புக்லெட் இப்படி உட்காந்து படிங்க. அப்போ தான் தூக்கம் வராது. அப்போ தான் வந்து ஐயோ நான் இவ்வளோ நேரம் படித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் சொல்லுவாங்க, மேம் 9th சாப்டர் உட்காந்து படிச்சிட்டே இருக்கேன் மேம், முடியவே இல்லை. அதே மாதிரி நான் 7th சாப்டர் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ ஆடிட்டில் எடுத்து படித்தேன் மேம், புரியவே இல்லை மேம் எனக்கு. நான் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கேன். essay 560 ஒன்றுமே புரியல. essay 560 எத்தனை வாட்டி படித்தாலும் புரியாது. 4 கொஷின் அட்டன் பண்ணால் தான் புரியும் essay 560. அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் என்ன, நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் என்ன, டியூவல் டேட் ரிப்போர்ட்டிங்னா என்ன, இதெல்லாம் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணால் தான் புரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக்காக ஒருத்தர் சிலபஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ ஒன்லி ஃபார் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பண்ணணும். கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இப்படி தான் மெயின் எக்ஸாமில் கொஷின் இருக்கும். அதே மாதிரி கேஸ் சினாரியோ புக்லெட், கேஸ் சினாரியோ 35 கேஸ் சினாரியோ இருக்கும் ஆடிட்டில், கேஸ் சினாரியோ புக்லெட்டில். அது இல்லாமல் எம்டிபியில் 8 கேஸ் சினாரியோ இருக்கும் பெருசாக. அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் ஒரு 6-7 இருக்கும். அப்புறம் பாஸ்ட் இயர் பேப்பரில் ஒரு 5 இல்லை 10 இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 35, 45, ஒரு 50+ கேஸ் ஸ்டடிஸை நம்ம வந்து உஷார் பண்ணிடலாம். எதில் ஆடிட் பேப்பரில். அப்போ அந்த 50+ கேஸ் சினாரியோ தரவு பண்ணிட்டா மெயின் எக்ஸாமில் அதை தாண்டி உங்களுக்கு வரவே வராது. அப்போ அதில் 30 மார்க் நீங்கள் வந்து ஜாலியாக வாங்கிடலாம் அந்த
கேஸ் சினாரியோ மட்டும் பார்த்தாலே. கேஸ் சினாரியோ மோஸ்ட்லி பேங்க் ஆடிட்லேருந்து கேட்பாங்க, ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் இருக்கும், கேஸ் சினாரியோ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வேகாக. நான் 60 பேஜ் படித்தேன், 70 பேஜ் படித்தேன். படிச்சிங்க அந்த 70 பேஜ்லேருந்து உங்கள்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் 60 பேஜும் படிச்சிருப்பீங்க. பட் நான் உங்ககிட்ட திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த 4 லைன் ஆன்சரை எழுதணும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் ஆர்டிபி, எம்டிபி, பாசிட்டிவ் பேப்பர், கேஸ் சினாரியோ புக்லெட்டு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இதில் இருந்து நீங்கள் படிக்கும்போது கொஷின் ஆன்சர் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால பர் டே 20 இதில் 20 கொஷின்ஸ், அதில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறேன். இப்போ காஸ்டிங்கில் ஒரு 10 கொஷின்ஸ் போட்டு பார்க்க போகிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஜாலி பேப்பர், வெறும் 5 சாப்டர்ஸ் மட்டும்தான். 30 கேஸ் சினாரியோஸ். அந்த 30 கேஸ் சினாரியோ முடிச்சா மெயின் எக்ஸாமில் 15 மார்க்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் தியரி கொஷின்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 100 கொஷின்ஸ் தான். அந்த 100 கொஷின்ஸுமே அப்படி அக்கு வேறு ஆணி வேறு பரட்டி போட்டு படிச்சணும் தான். அந்த 100 கொஷின்ஸ்லேருந்து மெயின் எக்ஸாமில் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நம்ம படித்தது கன்ஃபார்மாக அங்கே வரும், ஓகேவா? அப்படி வந்துருச்சுன்னா அழகாக அதை எழுதிட்டு வெளில வந்துட்டே இருக்கும். ஸோ எம்சிக்யூவில் ஒரு 15 மார்க்ஸு, இதில் ஒரு 35 மார்க்ஸு வாங்கிட்டு ஜாலியாக வெளியில் வரணும். ஸோ நம்ம மைண்டுக்கு நீ சில பேர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராம்லலாம், ஐ ஹவ் பாட் த புக் ஆஃப் சிஏ இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு வரிசையாக புக்காக அடுக்கி வச்சு ஃபோட்டோ போடுவாங்க. ஃபோட்டோ போடுறதுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சிஏ இன்டர் பாஸ் பண்ண எத்தனை பேர்ட்டையும் கேளுங்க, அத்தனை புக்கை எடுத்து எல்லா பேஜும் படித்தாங்கன்னு கேட்டால் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி எக்ஸாம்லேயே நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுனா சிலபஸ் கடகடன் கிளாஸ் அட்டன் பண்ணி புரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக கொஷின் ஆன்சர் பேட்டர்னுக்கு வந்துடும். அப்படி படித்தா மட்டும்தான் பர் டே உங்களால் 3 to 4 hours அது ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேவா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பேட்டர்னில் உட்காந்து படிக்கும்போது உங்களால் வந்து 2-3 hours மேலே உட்கார முடியலன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு பார்ட் 3ல் சொல்கிறேன். அதை நாளைக்கு சொல்கிறேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நாளையிலேருந்து நமக்கு சிஏ ஃபைனல் கிளாஸஸ், சிஏ இன்டர்மீடியட் லா கிளாஸஸ் ஆரம்பிக்க போது. இன்னும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. May 26 எக்ஸாம்ஸ்க்காக நாளைக்கு we are going to start சிஏ இன்டர்மீடியட் லா கிளாஸஸ். அதுக்கப்புறம் சாட்டர்டேலேருந்து we are going to start சிஏ இன்டர்மீடியட் ஆடிட் கிளாஸஸ். இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜ் போர்ஷன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், யூ கேன் ஃபைண்ட் இட். கேஸ் சினாரியோ புக்லெட் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னாலும் சரி, இல்லை ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர் எதுனாலும் சரி, டூ காண்டாக்ட் மீ இன் மை வாட்ஸ்அப் நம்பர். ஐம் தேர் ஃபார் யூ, ஓகே? அண்ட் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, எல்லாருமே ஒரு சீனியரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவங்கள எப்போதுமே உங்களோட கான்ஸ்டண்ட்டாக ஒரு மென்டாராக நீங்கள் வச்சுக்கோங்க, மானசீக மென்டாராக கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அவங்ககிட்ட ஏதாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a week you talk to them, gain your confidence and then do the preparations well. உங்களுக்கு if you need any other help you can ask me. நான் கண்டிப்பாக வந்து I'll clarify all your doubts. பார்ட் 3ல் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்க உட்காந்துட்டீங்கப்பா, இனிஷியலாக எடுத்து படிக்க உட்காருங்க, உங்களால் வந்து ஒரு 2-3 hours தான் உட்கார முடியுது, அதுக்கு மேலே எஃபெக்டிவாக உட்கார முடியலன்னா அந்த 2 hours or 3 hours எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவில் பொறுமையாக வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே, பை.